தூங்கா நிலை போராட்டத்தில் கலந்து கொண்டு கடமையாற்றுகிற இந்த வாய்ப்பை எளியவன் எனக்கு வழங்கியிருக்கின்ற மரண தண்டனைக்கு எதிரான கூட்டமைப்பை சார்ந்த மதிப்பிற்குரிய நிர்வாகிகளே, மனித உரிமை கல்வி நிறுவனத்தின் மதிப்பிற்குரிய தலைவரும் இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற பெருமகனமான பேராசிரியர் தேவசகாயம் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தின் பெருமைக்குரிய தலைவரும் அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்த ஆண்மையாளனுமான மானமிகு அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே, பெரியார் திராவிடர் கழகத்தின் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் கல்வெட்டாய் நெஞ்சில் பதிகின்ற அளவிற்கு எழுதிக் கொண்டிருக்கின்ற எழுதிய விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, மனித உரிமைக்காக இந்த மண்ணில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்ற அமைப்பை கட்டி நிர்மாணித்து காப்பாற்றி வருகின்ற வழக்கறிஞர் அண்ணன் ஹென்றி டீபன் அவர்களே, வழக்கறிஞர் ராஜன் அவர்களே, எளியவன் என்னை ஆட்கொண்ட இயக்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மேயர் வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிற செல்வ தம்பி பாஸ்கர சேதுபதி உள்ளிட்ட நிர்வாகிகளே, இந்த தூங்காநிலை போராட்டத்தில் தூங்காமல் காத்திருக்கின்ற மானமுள்ள தமிழர்களே, வணக்கம். மரண தண்டனைக்கு எதிரான கூட்டமைப்பின் சார்பில் தமிழ் நிலை பெற்ற தான்திரு மரபின் மகிழ்நனை மறையின் மாநகர் மதுரை என்று இலக்கியங்கள் தாளாட்டுகின்ற மதுரை நகரில் இங்கே சார்ந்தவர்கள் உண்டா, இங்கே பெண்கள் உண்டா, இங்கே தெய்வம் உண்டா என்று வைகை கரையில் நீதி கேட்ட கண்ணகி உலவிய மண்ணில் குற்றத்தை உணர்ந்து யானோ அரசன் யானே கள்வன் என்று குற்றத்தை ஒப்புக்கொண்டு மரணத்தை யாசித்து பெற்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பரிபாலனம் செய்த மாடக்குடலில் ஒரு வித்தியாசமான முயற்சியாக ஒரு தூங்காநிலை போராட்டத்திற்கு வடிவம் தந்திருக்கின்ற மரண தண்டனைக்கு எதிரான கூட்டமைப்பின் நிர்வாகிகளை வணங்கி மகிழ்கிறேன். மரண தண்டனைக்கு எதிராகத்தான் நாம் பேசுகிறோமே தவிர ராஜீவ் கொலை வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த 3 தமிழர்களுக்காக மட்டும் நாம் பேசவில்லை. ராஜீவ் கொலை வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் மீது
ஏதோ தனிப்பட்ட வகையிலே நாம் கரிசனம் காட்டுகிறோம் என்றோ, இல்லாவிட்டால் ராஜீவ்காந்தியினுடைய கொலையை நியாயப்படுத்துகிற இடத்தில் நாம் இருக்கிறோம் என்றோ தயவு செய்து யாரும் கருதிவிடக்கூடாது. ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படவில்லை. ஜெயின் கமிஷன் விசாரணை முற்றுப்பெறவில்லை. வர்மா கமிஷனுடைய விசாரணைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பரிபூரணமான ஒத்துழைப்பை வழங்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர், பெரியார் குடும்பத்தில் பிறந்தவர் என்ற பெருமைக்குரியவர் என்று நான் கருதிய ஒருவர் ஒரு மன நோயாளியைப் போல சிறைச்சாலைக்குள் சென்று இந்த 3 தமிழர்களையும் கொல்ல வேண்டும் என்று வெளிப்படையாகவே பேசுகிறார். காவல்துறை அவர் மீது வழக்கும் பதிவு செய்யவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படி வெளிப்படையாக பேசுவதற்கு என் கையிலேயே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. ஆகவே நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் இவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று பேசினால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்குமா என்றும் நான் கேட்க விளைகின்றேன். அண்ணன் கொளத்தூர் மணி சுட்டிக்காட்டியதைப் போல ராஜீவ்காந்திக்கு மரணம் வந்தது. ராஜீவ்காந்தி ஒரு தேசிய தலைவர், 21ஆம் நூற்றாண்டிற்கு இந்தியாவை அழைத்து செல்ல வேண்டும் என்று கனவு கண்டவர். சரியோ தவறோ, தகுதி இருக்கிறதோ இல்லையோ, நூற்றாண்டு விழா கண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு அவர் மீகாமனாக இருந்தவர். அவர் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார். நான் கேட்கிறேன், ஒரு தேசிய தலைவர் பேசுவதற்கு நீங்கள் எங்கே மேடை போட்டுக் கொடுத்தீர்கள்? மாடக்கூடல் மாசி வீதியிலா? திருச்சியிலே என்ன தில்லை நகரிலா? ராஜபாளையம் ஜவஹர் மைதானத்தில்? திருநெல்வேலி சாப்டர் மைதானத்தில்? சென்னை மெரினா அரங்கத்தில்? ராஜீவ்காந்திக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பனங்காட்டில் கொண்டு போய் ராஜீவ்காந்திக்கு கூட்டம் கொடுக்கிறார்கள். நானே அந்த ஊருக்கு தேதி கொடுக்க மாட்டேன். அங்கே கொண்டு போய் ராஜீவ்காந்தியினுடைய கூட்டத்தை நடத்துகிறார்கள். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், வெடிக்கொண்டு வெடிக்கிறது. நான் மட்டும் சாகிறேன். மேடையில் இருக்கிற எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யாரும் சாகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஏற்பாடு செய்தவர்களே இவர்கள் தான் என்று ஊர் சொல்லாத. ராஜீவ்காந்தி செத்து விடுகிறார். வாழப்பாடி ராமமூர்த்தி சூட்கேஸை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். சிதம்பரம் கண்ணாடியில் சரி செய்கிறார். மரகதம் சந்திரசேகரும் ஜெயந்தி நடராஜனும் அணிந்திருக்கின்ற சாரியை அவிழ்ந்து விட்டதென்று சரி செய்கிறார்கள். கருப்பையா முப்பனார் சில்பர் எங்கே என்று தேடுகிறார். இவர்களில் எவனுக்கும் ரணம் கூட ஏற்படவில்லை என்றால் நாடு கேட்கிறது, நான் கேட்கிறேன். ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கிற மரண முடிச்சுகள் இதுவரைக்கும் அவிழ்க்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு கொலை செய்வது என்பது பொழுதுபோக்கு. உங்களுடைய மறுபக்கத்தை பேச ஆரம்பித்தால் நீங்கள் அடுக்காகி போய்விடுவீர்கள் என்பதை விட நீங்கள் அம்மனமாகி போய்விடுவீர்கள். நான் கேட்கிறேன், இதை நீங்கள் இன்னும் நீங்கள் அதிகாரத்தில் இருந்ததற்கு பிறகு இதற்கு முடிவு கட்டினீர்களா? இந்த 3 தமிழர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தவருக்கு என்ன தண்டனை? நாங்கள் சொல்லுகிறோம் இந்தியாவில் மரண தண்டனை கூடாது என்று.
யாருக்கானாலும் கூடாது. என்னை பொறுத்தவரை சுப்பிரமணிய சுவாமியை கூட கொல்லக்கூடாது என்று கருதுகிறவன் நான். மரண தண்டனையை கூடாது என்கிறோம். புத்தன் பிறந்த மண்ணில், போதி மரம் இருக்கிற நாட்டில், இந்தியாவுடைய தேசிய கொடியில் அசோக சக்கரத்தை பொருத்தி வைத்திருக்கிற இந்த நாட்டில் மண் செழிக்க மழை பொழிந்தது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொல்லாமையின் அறவகுத்து தந்த வள்ளுவன் பிறந்த நாட்டில் வாடிய வயலை கண்ட போதெல்லாம் வாடி வருந்திய வள்ளலாரின் சாம்ராஜ்யத்தில் வாடிக்கொண்டிருக்கிற முல்லை கொடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிற தேரை பரிசாக கொடுத்த பாரி வாழ்ந்த நாட்டில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மயிலுக்கு தன்னுடைய போர்வையை தூக்கி கொடுத்த பேகன் வாழ்ந்து மறைந்த நாட்டில் காதல் மனைவிக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு கார்காலத்தில் திரும்பி வருவேன் என்று சொன்னான் சங்ககால தலைவர். கார்காலத்தில் விரைந்து வருகிறான். தேரில் உட்கார்ந்திருக்கிறான். தேரின் உச்சியில் கட்டப்பட்டிருக்கிற மணி அசைந்து கொண்டிருக்கிறது. ஒரு மலரை பஞ்சனையாக்கிக் கொண்டு 2 வண்டுகள் உறவு கொள்ளுகின்றன. உற்சாகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அதை பார்க்கிறான். இந்த மணி அசைந்தால் இந்த வண்டுகளினுடைய உறவுக்கும் உற்சாகத்திற்கும் கேடு விளையும் என்று சொல்லி மணியின் நாக்கை கட்டிவிட்டு ஒரு சங்ககால தலைவர் பயணத்தை தொடர்ந்தார் என்று பேசுகிறோமே, அந்த நாட்டில் மரண தண்டனை கூடாது என்று சொல்வதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. இது எங்கள் மண்ணின் மரபு. இது நான் கேட்கிறேன், யாரையும் கொல்லக்கூடாது என்று சொல்லுகிறோம். கேட்கிறார்கள், அப்சல் குருவுக்கு சொல்வீர்களா? அப்சல் குருவுக்கும் சொல்வோம், கசாப்புக்கும் சொல்வோம். வெங்கட்ராமன் கொலை வழக்கில் A1 அக்யூஸ்டாக இருக்கிறவனையும் கொல்லக்கூடாது என்றுதான் சொல்லுகிறோம். இதுல என்ன இருக்கிறது? இந்த 3 உயிர்கள் மீது நீங்கள் குற்றத்தை நிரூபித்திருக்கிறீர்களா? 19 வயதில் கைது செய்யப்பட்டார் தம்பி பேரறிவாளன். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்கிற திருக்குறளை படித்தவனுக்கு பேர் வைத்தார். அவனை பெற்றெடுத்த தந்தை குயித்தார். அவரை ஈண்டு பிறந்த அற்புதம் அம்மாள் இந்தியா முழுவதும் அழுது கொண்டே ஓடுகிறார். நான் கடந்த 26ஆம் தேதி திலீபன் நினைவு நாளுக்கு நான் டெல்லி மும்பை சென்றிருந்தேன். தூக்குமர நிழலில் இருந்து தம்பி பேரறிவாளன் இந்த மண்ணில் வாழுகிற மனச்சாட்சி உள்ள மக்களுக்கு வைத்த விண்ணப்பத்தை இந்தியில் மொழிபெயர்த்து மும்பையிலே வெளியிட்டு, அந்த வெளியிடுகிற நிகழ்ச்சிக்கு அற்புதம் அம்மாள் வருகிறாள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 காலி பயிர்கள் அந்த அரங்கத்திற்குள்ளே அத்துமீறி நுழைந்து அவர்களை தூக்கிலிடுங்கள் என்று சொல்லி கத்துகிறார். பெற்ற தாய்க்கு எப்படி பொறுக்கும்? அப்படி வளர்க்கப்பட்டவனா பேரறிவாளன்? அப்படி வார்க்கப்பட்டவனா பேரறிவாளன்? ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கும் பேரறிவாளனுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? என்ன அக்கிரமம்! பெல்ட் பாம்பு வெடித்து ராஜீவ்காந்தி செத்து போனாராம். பெல்ட் பாம்புக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தானாம் பேரறிவாளன். ஏதோ பெட்டி கடைக்காரன் பில் கொடுத்தானாம். மதுரையிலேயே இன்னும் பில் கிடையாது. 21 வருடங்களுக்கு முன்னால் பேட்டரிக்கு பில் கொடுத்தான்னு கதை விடுவீங்க. அப்படின்னா இந்த வாக்குமூலத்தை நீ எப்படி வாங்கினீங்க? யார் அந்த பெட்டி கிடைக்காரர்? சரி, பெல்ட் பாம்பு வெடித்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் என்றால் பெல்ட் பாம்பு வெடித்தது யார்? அதை சொன்னியா? அந்த பெல்ட் பாம்பை வெடித்த குற்றவாளி யார் என்று இதுவரைக்கும் அமலப்படுத்திருக்கிறே நீ? இல்ல. இன்னைக்கு நாடு கொதித்தெழுகிறது, நாடு கொந்தளிக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதன் விளைவாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் இப்பொழுது கடிதம் எழுதுகிறார் மன்மோகன் சிங்குக்கும் சோனியா காந்திக்கும், அவர்களை தூக்கிலிடக்கூடாது. இந்தியாவில் கடிதம் எழுதுகிற ஒரே ஆசாமி அவன் மட்டும்தான். இருபத்தொரு ஆண்டு காலம் சிறையில் இருந்தாளே நளினி,
தமிழின தலைவர் என்ற தங்க மகடத்தை தலையில் வைத்துக் கொண்டிருந்தேன். அன்றைக்கு அவர்களை காப்பாற்றினாயா? ஜெயலலிதாவுக்கு வேண்டுகோள் விடுக்கிற தார்மீக உரிமையாவது உனக்கு இருக்கிறதா? அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நான் 20 ஆண்டு காலத்திற்கு மேல் சிறையில் இருந்து விட்டேன், என்னை விடுவியுங்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் கேட்கிறாள் நளினி. 7 தினங்களுக்கு முன்னால் நான் தலைநகர் சென்னையில் தாயகத்தில் இருக்கிற பொழுது நளினியை பெற்றெடுத்த தாய் ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்கிலே விடுவிக்கப்பட்டிருக்கிற தம்பி பாக்கியநாதன், அவனுடைய மனைவி, அவனுடைய குழந்தை குமுறி அழுது கொண்டு தாயகத்திற்கு வருகிறார்கள் வைகோவை பார்ப்பதற்கு. என்னவென்று விசாரித்தால், நாங்கள் குடியிருக்கிற வீட்டில் எங்களை குடியிருக்க அனுமதிக்கவில்லை. நளினுடைய தாய் என்று என்னை அறிமுகம் அறிந்து கொண்டதற்கு பிறகு, நளினியின் தம்பி பாக்கியநாதன் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து பண்டபாத்திரங்களை எடுத்து வைத்துவிட்டு வீட்டை காலி செய்கிறார்கள். ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த பாக்கியநாதனை நளினியின் தம்பி என்று விவரம் தெரிந்ததற்கு பிறகு அவருடைய உழைப்பை எல்லாம் உறிஞ்சி அந்த நிறுவனம் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டதற்கு பிறகு பாக்கியநாதனை தூக்கி தூர வீசுகிறது. என்னடா நியாயம் இது?